வர சொல்றா. சரிண்ணே. மேடம், அண்ணன் வாசல்ல இருக்காரு, உங்களை வர சொன்னார். எங்க அண்ணனா? இல்ல மேடம். உங்க அண்ணனா? இல்ல மேடம், மாசி அண்ணன். வர சொல்லுங்க. அண்ணே, நாம தான் போகணும் போல் இருக்குண்ணே. நான் திரும்பி போன் பண்றேன். ரொம்ப பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டேன். என் பேரு மாசிலாமணி. விவரம் தெரிஞ்சவங்களுக்கு என்னை பத்தி தெரியும். சுருக்கமா சொல்ல போனா பிறக்க போற குழந்தைய தவிர என்ன எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு நீங்க யாருன்னு தெரியலையே. அது உங்க துரதிர்ஷ்டம். இருக்கலாம். என்ன விஷயம்? நான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்ததில்லை. போலீஸ்காரங்க தான் என் வீட்டுக்கு வருவாங்க. நான் எந்த பதவியிலையும் இல்லை. ஆனா நான் கை நீட்ட பக்கம்தான் எல்லாரும் எல்லா பதவியிலும் இருப்பாங்க. சார், உங்களோட சரித்திரம், பயோடேட்டா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. பாயிண்ட் என்னன்னு கொஞ்சம் டைரக்டா சொல்லிருங்களேன். இந்த கிட்னி திருட்டுல அரெஸ்ட் ஆனானே, அவன் பேர் என்னடா? டாக்டர் சபேசன். அவனை ரிலீஸ் பண்ணு. அவனுக்கு பதிலா நீங்க உள்ள போறீங்களா? இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 250 கோடி. இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இது எனக்கு தேவையான விஷயம். அந்த டாக்டரை என் ஹாஸ்பிட்டலை வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல வெளியில வந்தா என் பேர் தான் அசிங்கமாகும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? கிட்னி திருட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது என் பேர் வெளியில வர்றது எந்த விதத்தில் நியாயம்? சார், இப்ப வேணா அது உங்க ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். ஆனா கிட்னி திருட்டு நடந்தது அந்த ஹாஸ்பிட்டல்ல தான். டாக்டர் சபேசன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசுறது எனக்கு தப்புன்னு தோணுது. எனக்கு சரின்னு தோணுது. அப்படியா? எது சரி எது தப்புன்னு கூடி சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைக்கிறேன். வரேன். ஹலோ. இல்ல சாதாரண மீட்டிங் தான். ஒன்னும் அப்படி முக்கியம் இல்ல. சொல்லுங்க. என்ன தம்பி, வீட்டுல பிரியா நல்லா இருக்கா? குழந்தை நல்லா இருக்காங்க. என்ன குடிக்கிறீங்க? ஒன்றும் வேண்டாங்க. தாகத்துக்கு என்ன குடிக்கிறீங்க? பரவாயில்லைங்க, ஒன்றும் வேண்டாங்க. டேய் ஐயா,
2 இளநீ எடுத்துட்டு வாடா. சரிங்க ஐயா. என்ன தம்பி ஆச்சு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு? நாங்க கொடுக்கிற பணத்தை கை நீட்டி வாங்குற கையே எங்க கழுத்தை நெருக்கி பாக்குதே. யாரு? ரேகாவை பத்தி சொல்றீங்க? அந்த பொம்பளையே தான். ஆமா தம்பி, அந்த ஹாஸ்பிட்டல நான் வாங்கினது உங்க எல்லாத்துக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருநாங்களே, அந்த மேனேஜ்மெண்ட் மேல கேச போடு. இப்ப என் ஹாஸ்பிட்டல் விட்டுருன்னா என்னமோ ரூல்ஸ் பேசிட்டு இருக்கா. என்னங்க பண்ண சொல்றீங்க? அவ பிடிவாதக்காரு. அவ என்ன கேரக்டர் பெரிய கேரக்டர், வெங்காய கேரக்டர். நான் பார்க்காத கேரக்டரா? ஏன் தம்பி, உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கிற கை தானே, நீங்க சொன்னா கேட்க மாட்டா? என்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறவ தான். ஆனா இந்த விஷயத்துல என் பேச்சு கேட்க மாட்டா. தம்பி, நமக்கு கோடிகள் முக்கியம் இல்ல, மரியாதை தான் முக்கியம். அதனால என் ஹாஸ்பிட்டல் மேட்டர் பேப்பர்ல வெளியில வந்தா எனக்கு தான் ஆசைங்க. அப்புறம் ஏன் செல்வாக்கு என்ன ஆகுறது? ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களதான் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஐயா இளநீ. அதான் இவ்வளவு வெறப்பா இருக்கா. குடிங்க தம்பி. வேண்டாம் வேண்டாம், போட. ஏன் தம்பி, நீங்க உங்ககிட்ட பேசுனா உங்க பேச்ச கேட்பால, கொஞ்சம் அடிச்சு பேசி பாருங்களேன். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கிட்னி ஸ்கேண்டல் கேஸ்ல ஏற்கனவே ஒரு தங்கச்சியை பிடிச்சி நான் உள்ள வச்சிருந்தேன். அதை அவ இன்னும் மறக்கல. அதனால இந்த கேஸை நான் எத்தனை தடவை க்ளோஸ் பண்ணாலும் அவ திரும்ப திரும்ப ரீஓபன் பண்ணி நோண்டிக்கிட்டே இருப்பா. சரி தம்பி, அவ ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளவு சம்பாதிப்பாளோ அதை விட ஐயா, நான் பணத்துக்கு மசிறவா அவ இல்லை. முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள பாயிண்ட புடிச்சிட்டீங்க. தம்பி, இந்த மாசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. 5 லட்சத்துக்கு வாயை புழக்கிறவனு இருக்கான், 50 லட்சத்துக்கு காலை பிடிக்கிறவனு இருக்கான். இதுல அவ எந்த ரகன்னு கேட்டு சொல்லு, முடிச்சிடலாம். தம்பி, ஸ்ட்ராவோட குடிக்கிறீங்களா? நமக்கு இந்த ஸ்ட்ராவெல்லாம் தேவையில்லை, அப்படியே தான். தம்பி இன்னும் குடிச்சு முடிக்கல. ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த வழியும் நல்லா இருக்கு. இதையெல்லாம் சொன்னா கேக்குறீங்க, அதே மாதிரி பிரச்சனையும் சீக்கிரம் முடிக்கிறீங்க. என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? இன்னொரு எண்ணெய் குடிக்கிறீங்களா? இல்ல, வேண்டாம். சரி வாங்க. தம்பி, ரேகா பொம்பளைன்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இட்ஸ் ஓகே சார். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருந்தது, அதான் வர சொன்னேன். ரேகா, எதிராளி எவ்வளவு பலசாலின்னு தெரியாம அவர்கிட்ட மோதுறது புத்திசாலித்தனம் இல்லை. நம்ம பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மோதணும். என்ன சார் புரியலையே? ஏதோ கேஸ பத்தி பேசணும், முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கும் நான் எதை பத்தி பேசணும் இன்னுமா உனக்கு புரியல? புரியுது, அந்த கிட்னி ஸ்கேண்டல் கேஸ் பத்தி தான். அத பத்தி நானும் நீங்களும் பேச என்ன பிரயோஜனம்? பேச வேண்டியது கோர்ட்டு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நான் நேராக பாயிண்ட்டுக்கே வரேன். நீ அந்த டாக்டர் சபேஸ்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல மட்டும் நீ இனிமே தலையிடாத. அதையும் மீறி நோன்ன அதுவே உனக்கு ஆபத்தா வந்து முடியும். இதை நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியாம பேசிட்டு இருக்க ரேகா. பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசிலமன் இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்காரு. அவர் இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி தப்பான செய்தி பேப்பர்ல வந்ததுன்னா அது அவரை பாதிக்கும். அவர் அதை விருப்பப்படல.
நீங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. குற்றம் எங்க நடந்ததுன்னு மென்ஷன் பண்ணாம நான் எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேன்? 75 lakhs. என்ன? 75 லட்சம். யாருக்கு? உனக்கு. எதுக்கு? இந்த கேஸ் விட்டு நீ விலகிறதுக்கு. மாசிலா மணி உனக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. யோசிச்சு சொல்லு. சார், தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுமா. எனக்கு உன் பென்சில் கொஞ்சம் தாடா. தரமாட்டேன். ப்ளீஸ் தாடா, நான் எழுதிட்டு தந்துடுறேன். தரமாட்டேன். தீபக் தாப்பா. தரமாட்டேன் போ ப்ளீஸ். என்னம்மா என்னாச்சு? பாருங்கப்பா, பென்சில் தர மாட்டேங்கறா. சரி விடு, நான் வேற ஒன்று வாங்கி தரேன். ஆமா திவ்யா, என்ன இந்த தடவை ப்ரோக்ரஸ் கார்டு நீ இன்னும் காட்டல? ஓ, கொடுத்தாச்சா? என்ன திவ்யா அது? போன டேர்மை விட எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் மார்க் கம்மியா வாங்கியிருக்க, என்னாச்சு? நல்லாதான்ப்பா படிச்சேன். நல்லாதான்ப்பா படிச்சேன்னு சொல்ற, ஆனா அது உண்மை இல்ல. இவன் கூட சேர்ந்து உனக்கு விளையாட்டு தான் அதிகமா போச்சு. நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் இவன் கூட விளையாடுறது. ஏண்டா அவளை சும்மா விட மாட்டியா நீ? அவ படிக்கிற டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்றது, அவ பென்சில் நீ எடுத்துக்க வேண்டியது. ஏன்டா அப்படி செய்யற? நீ பாட்டுக்கு ஓரமா இருந்து படிக்க வேண்டியது தானே? திவ்யா, தீபக், ரெண்டு பேரும் உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொல்றேன்ல, உள்ள போ. சரிம்மா. போடா. சரிம்மா. பிரியா, இப்ப எதுக்காக பசங்களை விரட்டின? நான் உங்ககிட்ட படிப்பை பத்தானே பேசிட்டு இருந்தேன். நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அத நீங்க சொல்லாதீங்க. நீங்க சரியா இல்லாதப்போ உங்களை சுத்தி இருக்கவங்க சரியா இல்லாம தானே இருப்பாங்க. அதை நாங்க தானே சொல்லணும். என்ன பாக்குறீங்க? பேரம் படியில போல இருக்கு. புரியல? அந்த மாசிலாமணி நடத்துற ஹாஸ்பிடலை பத்தி பேப்பர்ல வரக்கூடாதுன்னு சொல்லி ரேகா கிட்ட டீல் போட்டீங்களே 75 lakhs. அததான் சொல்றேன். பிரியா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், என் வேலை விஷயத்துல யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னு. நீ நேர்மையா இருந்தா நான் ஏன் தலையிடுற?
நீ தப்பான வழிக்கு போனா நான் தான் தட்டி கேட்கணும். நாளைக்கு உனக்கு கேவலம் அசிங்கம்னா அது என்னையில சாரும். இப்படி ஒரு புனிதமான யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு நீ பேசாம முகமூடி போட்டு கொள்ளையடிச்சு போலாம். அது நாகரிகமா? ஆமா. விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம சும்மா வார்த்தையை விடாதீங்க. இந்த விஷயத்துல மாசிலாமணி மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் வாங்கிக்கிற ஹாஸ்பிட்டலை பத்தி தப்பா பேப்பர்ல வந்துடக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ரேகா கிட்ட பேசி பார்த்தோம், அவ ஒத்துக்கல. சரி பணம் கொடுத்து கேட்டு பாப்போம்னு முயற்சி பண்ணோம், அவ்வளவுதான்.